ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிஎஸ்பியில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி கேல்குலேஷன். ஸோ இது வந்து டைரக்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் அவுட் த டிஎஃப்டி ஆஃப் த சீக்வென்ஸ் எக்ஸ் ஆஃப் என் 1 for 0 less than or equal to n less than or equal to 2, 0 for otherwise. The first option is for n is equal to 4, second option is for n is equal to 8. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம எலாபரேட் பண்ணி சீக்வென்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம எழுத போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்ன, எக்ஸ் ஆஃப் n is equal to 1 for 0 less than or equal to n less than or equal to 2, 0 for otherwise. ஸோ இப்போ இது வந்து ஃபங்க்ஷனலில் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன்லேருந்து சீக்வென்ஸ் ரெப்ரசன்டேஷனாக நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது 0 விட கிரேட்டராக இருக்கணும், பட் 2 ஆர் 2 விட லெஸராக இருக்கணும். லெஸ் than or equal to 2னா 2 விட லெஸராக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஃபார் n is equal to 0, எக்ஸ் ஆஃப் n நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். For n is equal to 0, for n is equal to 1, 2, because 0 விட greater, அப்போ 0லேருந்து எடுக்கணும். 0, 1, 2, ஸோ இது வரைக்கும் நம்ம 0 விட கிரேட்டருக்கும் n 2 விட லெஸர் ஆர் ஈக்குவல் டு வேல்யூக்கு வந்து நமக்கு 2 எழுதியிருக்கும். இந்த கண்டிஷனில் நமக்கு வேல்யூ எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 0க்கு 1, when n value is 1, 1க்கு 1, for n value is 2, 2க்கும் நமக்கு 1 இருக்குது. இப்போ இந்த வேல்யூ வந்து 3 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிரேட்டர் தென் 2, அப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ கிரேட்டர் தென் 2ஆக இருந்ததுன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 0ன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட், நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது, ஃபார் n is equal to 4க்கு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபார் n is equal to 4னா 0லேருந்து 3 வரைக்கும் நம்ம எழுதினா போதும் சீக்வென்ஸ் வேல்யூ. ஸோ n வேல்யூ இஸ் ஃப்ரம் 0 to 3. அப்போ 0 to 3 அப்படின்னா the value, this is a capital N value, it's 0 to n minus 1 value. ஸோ அப்போ 0 to 3 வரைக்கும் இருக்கும். when n is equal to 0 அப்படின்னா this value is nothing but your n value. So n is equal to 0 to capital N minus 1, that is nothing but 3. ஸோ அப்போ n is equal to 0க்கு 1, 2க்கு 1, பட் 3ன்னு வரும்போது என்ன ஆகிடும், நமக்கு 0 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த சீக்வென்ஸ் வேல்யூ. ஸோ இந்த சீக்வென்ஸ்லேருந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்னா டிஎஃப்டி கேல்குலேட் பண்ண போகிறோம். we know the formula. what is the formula for calculating DFT? ஸோ எக்ஸ் ஆஃப் n வந்து என்ன ஆகும், எக்ஸ் ஆஃப் கேன்னு ஆகும். ஸோ எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n is equal to 0 to n minus 1 எக்ஸ் ஆஃப் n into e to the power of minus j 2 pi kn divided by capital N. இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா, எக்ஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ, எக்ஸ் ஆஃப் 1 இஸ் 1, எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ, எக்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஆஃப் 3 வேல்யூ இஸ் 0. ஸோ ஃப்ரம் த சீக்வென்ஸ் வேல்யூ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை எலாபரேட் பண்ண போகிறோம். எப்படி எலாபரேட் பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n is equal to 0 to n minus 1 is nothing but 3, x of n into e to the power of minus j 2 pi k n divided by capital N. What is the capital N value? It's 4. So problem first sequence value is 4. அப்போ இது என்ன ஆகிடும், pi by 2ன்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஆஃப் 0 இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் என்னோட வேல்யூ. ஸோ n is equal to 0, 1, 2, 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் n is equal to 0க்கு எக்ஸ் ஆஃப் 0 இன்ட்டு இ டு த பவர் ஆஃப், இங்கே என்னோட வேல்யூ நான் 0 போட்டேன்னா ஓவரால் இ டு த பவர் ஆஃப் 0 ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1, when n is equal to 1 போது எக்ஸ் ஆஃப் 1 இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் என்னோட வேல்யூ 1 போட்டோன்னா மைனஸ் ஜே பை கே டிவைடட் பை 2ன்னு வரும். ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே பை கே என்னோட வேல்யூ 2 டிவைடட் பை 2ன்னு வரும். ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 3 இன்ட்டு n is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஆஃப் 3 இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே, இங்கே வேல்யூ என்ன இருக்குது, பை கே என்னோட வேல்யூ 3, அப்போ 3 டிவைடட் பை 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த 2 இந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் திரும்ப எப்படி எழுதலாம், x of 0 ஓட வேல்யூ என்னது 1, x of 0 is 1.
So 1 into e to the power of 0 value 1 plus x of 1 oda value 1 into e to the power of minus j pi k divided by 2 plus x of 2 oda value 1 into e to the power of minus j pi k divided by pi k. So in the 2 2 cancel ஆயிடும் plus x of 3 oda value 0. So இதுதான் நமக்கு ஈக்குவேஷனா கிடைக்கும் 1 plus e to the power of minus j pi k divided by 2 plus e to the power of minus j pi k plus 0 வந்து 0 ஆயிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கேவோட வேல்யூ வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் k is starting from 0 1 until n minus 1 is up to 3 வரைக்கும் நம்ம calculate பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து k is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகும் x of 0 is equal to 1 plus e to the power of minus j pi k ஓட வேல்யூ என்னது 0. So plus e to the power of minus j இங்கேயும் pi into k ஓட வேல்யூ 0. அப்போ எல்லாமே 0 ஆகிடும். e to the power of 0 plus e to the power of 0. What is the e to the power of 0 value? 1. So 1 plus 1 plus 1 is 3. So அப்போ x of 0 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா x of 0 is equal to 3 கிடைச்சிருக்கு. It is x of k capital X of k value 0. So next k is equal to 1க்கு பார்க்கலாம். So k is equal to 1க்கு same x of n கேக்கு பதில் என்ன ஆகும் 1 வரும். that is equal to 1 plus e to the power of minus j pi. இங்கே பாருங்க இந்த வேல்யூவில் வந்து கேவோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 divided by 2 plus e to the power of minus j pi into இங்கே கேவோட வேல்யூ 1. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 plus e to the power of minus j pi by 2 plus e to the power of minus j pi வரும். We already know the formula. What is the formula for e to the power of minus j theta? E to the power of minus j theta is equal to cos theta minus j sin theta. So இப்போ theta ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா pi by 2 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். So x of 1 is equal to 1 plus e to the power of minus j pi by 2 எப்படி எழுதலாம் cos pi by 2 minus j sin pi by 2 plus அதே போல் e to the power of minus j pi எப்படி எழுதலாம் cos pi minus j sin pi அப்படின்னு எழுதலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் cos pi by 2 ஓட வேல்யூ என்னது 0 minus j sin pi by 2 sin pi by 2 ஓட வேல்யூ என்னது நமக்கு 1 sin 90 is 1 plus cos pi ஓட வேல்யூ minus 1 minus j sin pi ஓட வேல்யூ 0. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 plus இந்த j into 1 வந்து என்ன ஆகும் minus j ஆகிடும் plus இந்த வேல்யூ வந்து minus 1 ஆகிடும். ஸோ இந்த plus 1 minus 1 0 ஆகிடும். ஸோ the answer is minus j. This is for x of 1. Next k is equal to 2. k is equal to 2 னா என்ன வரும் x of 2 is equal to 1 plus e to the power of minus j pi k divided by 2. So 2 divided by 2 k ஓட வேல்யூ 2 plus e to the power of minus j pi k ஓட வேல்யூ 2. இப்போ இந்த பாருங்க இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ you'll get 1 plus e to the power of minus j pi plus e to the power of minus j 2 pi வரும். ஸோ சேம் திங் இப்போ தான் நம்ம பார்த்தோம் e to the power of minus j theta is equal to cos theta minus j sin theta. So according to that x of 2 is equal to 1 plus இது எப்படி எழுதலாம் cos pi minus j sin pi plus இப்போ இதுக்கு e to the power of minus 2 piக்கு cos 2 pi minus j sin 2 pi. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 1 plus cos பையோட வேல்யூ minus 1 minus j sin பையோட வேல்யூ 0 plus cos 2 பையோட வேல்யூ is plus 1 minus j sin 2 பையோட வேல்யூ 0. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஸோ 1 plus into minus minus ஆகிடும் இது 0 term ஆகிடும் minus 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா plus into plus plus 1 வரும். ஸோ இந்த plus 1 minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1. This is for x of 2. ஸோ அப்போ x of 2 ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் k is equal to 3. k equal to 3 பார்த்தோம்னா இது என்ன ஆகும் x of 3 வரும். x of 3 is equal to 1 plus e to the power of minus j pi k ஓட வேல்யூ 3 divided by 2 plus e to the power of minus j pi k ஓட வேல்யூ 3. அப்போ இது எப்படி எழுதலாம் 1 plus e to the power of minus j 3 pi by 2
plus e to the power of minus j 3 pi. So it's same thing, e to the power of minus j theta is equal to cos theta minus j sin theta ல இப்போ நம்ம substitute பண்ண போறோம். So இதை நான் expand பண்ண போறேன். இதை expand பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 plus e to the power of minus j theta cos 3 pi by 2 minus j sin 3 pi by 2 plus e to the power of minus j theta same cos theta ஓட value 3 pi minus j sin 3 pi. இப்போ இந்த values நமக்கு தெரிஞ்ச values தான். cos 3 pi by 2 value என்னன்னு பார்க்கலாம். cos இது ரேடியன்ல மோட்ல வச்சுக்கோங்க. ரேடியன் மோட்ல வச்சுட்டு cos 3 pi by 2. cos 3 pi by 2 is 0. அதே போல sin 3 pi by 2 பார்த்துடலாம். sin of 3 pi by 2. So this value is minus 1. So cos 3 pi by 2 is 0 minus j sin 3 pi by 2 is minus 1 plus அதே போல cos 3 pi நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். cos 3 pi is minus 1 cos 3 pi is minus 1 and sin 3 pi 0 minus j 0. இப்போ இது 0னா இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன இருக்குது? 1 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் j ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா minus 1 மட்டும் இருக்குது. இப்போ இந்த minus 1ம் இந்த 1ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ நமக்கு j மட்டும் கிடைக்கும். So the final answer you have to write x of k is equal to x of 0 value, x of 1 value, x of 2 and x of 3 values. நமக்கு ஏற்கனவே கிடைச்சது அந்த values எல்லாமே எடுத்து எழுதலாம். x of 0 ஓட value நமக்கு என்ன கிடைச்சது? x of 0 is 3, x of 1 value is minus j, x of 2 is plus 1, x of 3 is j. So this is nothing but our final answer, x of k ஓட value. This is for n is equal to 4. Next subdivision பார்த்தலாம். Next when n is equal to 8. So when n is equal to 8க்கு நமக்கு x of k ஓட value எப்படி இருக்கணும்னா n value is starting from 0, 1, 2 until n minus 1. n minus 1னா நமக்கு எது வரைக்கும் இருக்கும்? 7 வரைக்கும் இருக்கும். அப்போ 0 to until 7 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம x of n ஓட வேல்யூ எழுதணும். x of n ஓட வேல்யூ என்ன? நமக்கு சீக்வென்ஸில் நமக்கு கிளியராகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 0, 1, 2க்கு மட்டும், ஸோ 0 விட கிரேட்டராக இருக்கணும் அண்ட் 1 விட லெஸ்ஸராக இருக்கணும். கிரேட்டர் than or equal to 0னா 0, 1, 2க்கு மட்டும் நமக்கு 1 இருக்கும். மீதி எல்லா வேல்யூ என்னது? 0. ஸோ இது 0, இது 1, இது 2, இதுக்கு மட்டும் தான் நமக்கு 1 இருந்தது. மீதி எல்லா வேல்யூமே 0. திஸ் இஸ் ஃபார் 3, this is for 4, 5, 6, 7. இது எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். This is nothing but our x of n sequence. So நமக்கு sequence formatல ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருந்தாங்க? Which is in the form of functional. Functional representationனை நம்ம sequence representationனை convert பண்ணிட்டோம் up to n value from 0 to n minus 1 வரைக்கும். Same thing இப்போ x of 0 value is 1, x of 1 value is 1, x of 2 is 1. மீதி இருக்கிற எல்லா வேல்யூமே நமக்கு 0 தான். x of 3 is 0, x of 4 is 0, x of 5 is 0, x of 6 is 0 and x of 7 value is 0. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன்லேருந்து நம்ம சீக்வென்ஸ் ரெப்ரசன்டேஷனாக எழுதணும் இல்லைங்களா? ஸோ அதோட வேல்யூ இப்போ நம்ம ப்ராப்ளம்கான சொல்யூஷனுக்கான அந்த ஃபார்முலா எழுதலாம். x of k is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n into e to the power of minus j 2 pi k n divided by capital N. ஸோ இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னாகும்? summation n is equal to 0 to n minus 1 is 7, x of n into e to the power of minus j 2 pi k n divided by capital N ஓட வேல்யூ என்னது? It's 8. Given in the problem is 8.
இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 4ன்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? summation n is equal to 0 to 7 x of n into e to the power of minus j pi kn divided by 4ன்னு எழுதலாம். this is nothing but x of k. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 0லேருந்து 7 வரைக்கும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணனா என்ன வரும்? substitute n is equal to 0. இது என்ன வரும்? x of 0 into e to the power of என்னோட வேல்யூ 0னா overall anything multiplied with 0 0 plus x of 1 into e to the power of minus j pi k என்னோட வேல்யூ 1 divided by 4 plus x of 2 into e to the power of minus j pi k 2 divided by 4. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா minus j pi by 2ன்னு வரும். plus x of 3 into e to the power of minus j pi k 3 divided by 4 plus x of 4 into e to the power of minus j pi k 4 divided by 4. The 4 and 4 cancel ஆயிடும். plus x of 5 into e to the power of minus j pi k 5 divided by 4 plus x of 6 into e to the power of minus j pi k divided by 5 divided by 6 divided by 4. 6 divided by 4 is 2 times, is 3 times வந்துரும். plus x of 7 into e to the power of minus j pi k 7 divided by 4. இப்போ இந்த ஈக்குவேஷனில் x of 0 1 2 3 இந்த வேல்யூஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாமே இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா இங்கே பாருங்கள், ஃப்ரம் 3 to 7 எல்லா வேல்யூமே 0. அப்போ இதில் எல்லாமே என்ன ஆகிடும்? இந்த வேல்யூ 0ன்னா anything multiplied with 0 0 ஆகிடும். இதுவும் 0 is multiplied with anything 0 ஆகிடும். இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. அப்போ ஃப்ரம் x of 3 to x of 7 எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். now we are going to substitute this as x of k is equal to x of 0 value is 1 into e to the power of 0 value is 1 plus x of 1 oda value 1 into e to the power of minus j pi k divided by 4 plus x of 2 oda value 1 into e to the power of minus j pi k divided by 2. இந்த 2 இருக்கு, இந்த 2 times என்றதுனால pi by 2. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? x of k is equal to 1 plus e to the power of minus j pi k divided by 4 plus e to the power of minus j pi k divided by 2. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? x of 0 வேல்யூ ஃப்ரம் 0 to 7 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ k is equal to 0ன்னு எடுத்தோம்னா இது என்ன ஆகும்? x of 0. x of 0 is equal to 1 plus e to the power of k ஓட வேல்யூ 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் இங்கே k வரும், இங்கே k வரும். 3 pi k divided by 2. ஸோ ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் நான் திரும்ப ரீட்ரா பண்ணுறேன். x of k is equal to 1 plus e to the power of minus j pi k divided by 4 plus e to the power of minus j pi k divided by 2 தான் நமக்கு ஃபைனலாக நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன். இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா k ஓட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? x of 0 is equal to எங்கெல்லாம் k இருக்கோ அங்கெல்லாம் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1 plus e to the power of k ஓட வேல்யூ 0னா ஓவரால் எல்லாமே 0 ஆகிடும். plus e to the power of இங்கேயும் k ஓட வேல்யூனா 0. ஸோ e to the power of 0. So what is the e to the power of value? 1. So e to the power of 0 value is 1. So answer is 3. This is for x of 0. Next k is equal to 1 substitute பண்ணலாம். k is equal to 1 னா x of 1 வரும். எங்கெல்லாம் k இருக்கோ அங்கெல்லாம் 1 substitute பண்ண போகிறோம். So 1 plus e to the power of minus j pi by 4. k ஓட வேல்யூ 1 plus e to the power of minus j pi k ஓட வேல்யூ 1. So divided by 2. So e to the power of minus j theta நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? e to the power of minus j theta is equal to cos theta. theta ஓட வேல்யூ pi by 4 minus j sin pi by 4. e to the power of minus j theta is equal to cos theta minus j sin theta. Plus அதே மாதிரி இதையும் எழுதலாம். cos pi by 2 வந்து cos pi by 2 minus j sin pi by 2. One plus cos pi by 4 cos pi by 4 0.707
0.707 minus j sin pi by 4 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். sin of pi by 4. This is also 0.707 plus cos pi by 2 நமக்கு தெரியும் 0 minus j sin pi by 2 value is 1. So இப்போ இது எப்படி எழுதலாம் 1 plus 0.707 minus j 0.707 minus j. இப்போ இந்த ரியல் டேர்ம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் 1.707 minus j இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா 1.707. This is for x of 1. Next k is equal to 2 na x of 2 எப்படி எழுதலாம் x of 2 is equal to 1 plus e to the power of minus j pi k ஓட value 2 divided by 4 plus e to the power of minus j pi k ஓட value 2 divided by 2. இந்த 2 cancel ஆயிடும். இது 2 times வரும். Next e to the power of minus j theta நம்ம அப்ளை பண்ணோம்னா e to the power of minus j pi by 2 வருமா plus e to the power of minus j pi வரும். e to the power of minus j theta is equal to cos theta minus j sin theta. According to that, we can write it as 1 plus e to the power of minus j pi by 2. We can write it as cos pi by 2 minus j sin pi by 2 plus e to the power of minus j pi cos pi minus j sin pi. இப்போ இதை எழுதலாம் 1 plus cos pi by 2 ஓட value 0 minus j sin pi by 2 value is 1 plus cos pi ஓட value minus 1 plus j sin pi ஓட value 0. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 1 minus j இங்கே வந்து பார்த்தீங்கன்னா minus 1 வரும். ஸோ plus 1 minus 1 ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா minus j. ஸோ x of 2 is equal to minus j. k is equal to 3 க்கு பார்த்தோம்னா x of 0 is equal to x of 3 is equal to 1 plus e to the power of minus j 3, that is minus pi k ஓட value 3 divided by 4 plus e to the power of minus j pi k ஓட value 3 divided by 2. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் 1 plus e to the power of minus j 3 pi by 4 plus e to the power of minus j 3 pi by 2. Same thing e to the power of minus j theta formula என்னது cos theta plus j minus j sin theta. Cos theta ஓட value 3 pi by 4 minus j sin 3 pi by 4 plus e to the power of 3 pi by 2 க்கு cos 3 pi by 2 minus j sin 3 pi by 2. இப்போ இது கூட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். cos 3 pi by 2 and sin 3 pi by 2 க்கு that is cos of 3 pi by 2 is 0 minus j sin 3 pi by 2 sin of 3 pi by 2 the value is minus 1 plus cos 3 pi by 2. ஸோ இப்போ நான் வந்து 3 pi by 2க்கு தான் போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் இதுக்கு எழுதியிருக்கேன். இப்போ நான் இதுக்கு எழுதுகிறேன் cos 3 pi by 4 cos of 3 pi by 4 value is minus 0.707 minus j sin 3 pi by 4. Answer is 0.707 minus j 0.707. ஸோ ஆக்சுவலி இதோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன், இதோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஜே. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 0.707. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஜே 0.707. இப்போ இந்த ரியல் டேர்ம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ரியல் டேர்ம் ஆட் பண்ணோம்னா 1 minus 0.707 is 0.293. ஸோ இந்த ரியல் டேர்ம் ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ பாசிட்டிவில் வருது, பாசிட்டிவ் 0.293. அதே போல் இந்த டேர்ம் இது கோஎஃபிஷியன்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ட்டு நம்ம எடுத்தனாலையும் ப்ளஸ் ஜே
0.293 தான் நமக்கு ஆன்சர் வரும். This is nothing but x of 3. Next x equal to 4. x equal to k is equal to 4 na என்ன வரும்? x of 4. x of 4 கான equation எப்படி எழுதலாம்? 1 plus e to the power of minus j pi k ஓட value 4 divided by 4 plus e to the power of minus j pi k ஓட value 4 divided by 2. இப்போ இந்த 4 இந்த 4 cancel ஆயிடும். இது twice வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 plus e to the power of minus j pi plus e to the power of minus j 2 pi. So இதை expand பண்ணலாம். 1 plus cos e to the power of minus theta cos theta minus j sin theta. அப்போ cos pi minus j sin pi plus அதே போல e to the power of minus 2 pi cos 2 pi minus j sin 2 pi னு எழுதலாம். So x of 4 is equal to 1 plus cos pi ஓட value minus 1 minus j sin pi ஓட value 0 plus அதே போல cos 2 pi is plus 1 minus j sin 2 pi ஓட value 0. So இதில் substitute பண்ணலாம். 1 plus into minus minus 1 இது 0 ஆயிடும் plus இங்கே ஒரு 1 இருக்கு இது வந்து 0 ஆயிடும். So இப்போ என்ன வரும்? இந்த plus 1 minus 1 cancel ஆயிடுச்சுன்னா answer is 1. Next k is equal to 5. k is equal to 5 க்கு x of 5 வரும். Then 1 plus e to the power of minus j pi k ஓட value 5 divided by 4 plus e to the power of minus j pi k ஓட value 5 divided by 2. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 plus e to the power of minus j 5 pi by 4 plus e to the power of minus j 5 pi by 2. Same thing இதை expand பண்ணலாம். அப்போ இது என்ன வரும்? 1 plus e to the power of minus theta minus j theta cos theta cos 5 pi by 4 minus j sin 5 pi by 4 plus அதே போல இந்த term எப்படி எழுதலாம்? cos 5 pi by 2 minus j sin 5 pi by 2. cos 5 pi by 4 ஓட value cos of 5 pi by 4 value is minus 0.707. So 1 plus minus 0.707 minus j sin 5 by 4. Sin of 5 pi by 4 is equal to minus same minus 0.707 plus cos of 5 pi by 2 க்கு பார்க்கலாம். cos of 5 pi by 2 is 0. அதே போல sin of 5 pi by 2 is 1. So 0 minus j of 1. இப்போ இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 1 plus into minus minus 0.707. இங்கே பாருங்க minus into minus plus ஆயிடும். So plus j 0.707. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஜே. இப்போ ரியல் டேர்ம் மட்டும் ஆட் பண்ணலாம். ரியல் டேர்ம் வந்து 1 minus 0.707 0.293 இப்போ தான் நம்ம பார்த்தோம். ப்ளஸ் ஜே 0.707 மைனஸ் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் த சிம்பிள் இஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் வராது. மைனஸ் ஜே 0.293. ஸோ அப்போ எக்ஸ் ஆஃப் 5ஓட வேல்யூ என்னது? எக்ஸ் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 0.293 minus j 0.293. ஏன்னா அங்கே வந்து minus 1 is the greater value. Next k is equal to 6. k is equal to 6 என்ன ஆகும்? x of 6 ஆயிடும். So x of 6 is equal to 1 plus e to the power of minus j pi k ஓட value 6 divided by 4 plus e to the power of minus j pi k ஓட value 6 divided by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இது 3 times, இது 2 times, இது 3 times. So, 1 plus e to the power of minus j 3 pi by 2 plus e to the power of minus j 3 pi. So, இதை expand பண்ணலாம். expand பண்ணோம்னா 1 plus e to the power of minus j 3 pi by 2 என்ன ஆகும் நமக்கு? cos 3 pi by 2 minus j sin 3 pi by 2 plus e to the power of minus j 3 pi
is cos 3 pi minus j sin 3 pi. So cos 3 pi by 2 oda value நமக்கு தெரியணும் and sin 3 pi by 2. Cos of 3 pi by 2 is equal to 0. அதே போல sin 3 pi by 2, sin of 3 pi by 2 value is minus 1. So 0 minus j of minus 1 plus cos of 3 pi. Cos 3 pi is minus 1. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. minus 1 minus j sin 3 pi is 0. So இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus into minus plus ஆயிடும் plus j plus minus 1 ன்னு வரும். So 1 plus j minus 1. So இது 1 plus 1 minus cancel ஆயிடும். Answer is minus plus j. So x of 6 is equal to plus j. Next k is equal to 7. So அப்ப x of 7 calculate பண்ண போறோம். x of 7 எப்படி எழுதலாம்? 1 plus e to the power of minus j pi k ஓட value 7 divided by 4 plus e to the power of minus j pi k ஓட value 7 divided by 2. அப்ப இது எப்படி எழுதலாம்? 1 plus e to the power of minus j 7 pi by 4 plus e to the power of minus j 7 pi by 2. இப்போ இந்த x of 7ல இது expand பண்ணனா என்ன வரும்? 1 plus e to the power of minus j 7 pi by 4 plus e to the power of minus j 7 pi by 2 வந்தது. இதை expand பண்ண போறோம். அப்போ 1 plus e to the power of minus j theta cos 7 pi by 4 minus j sin 7 pi by 4 plus இதை நம்ம expand பண்ண போறோம். அப்போ cos 7 pi by 2 minus j sin 7 pi by 2. So இதுக்கு values எடுத்து எழுதலாம். 1 plus cos 7 pi by 2. So cos of 7 pi by 2 is equal to 0. அதே போல sin 7 pi by 2 போடலாம். Sin of 7 pi by 2 is minus 1. So 0 minus j into minus 1 plus. So again இந்த value தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த value இங்க எடுத்து எழுதுறேன். Plus cos of 7 pi by 4. Cos of 7 pi by 4, the value is 0.707 minus j sin of 7 pi by 4. Sin of 7 pi by 4. Answer is minus 0.707. So minus 0.707. So இந்த வேல்யூ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதோட வேல்யூ இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 1 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஜே ப்ளஸ் 0.707. இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஜே 0.707. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ரியல் டேர்ம் ஆட் பண்ணலாம். 1.707 ப்ளஸ் ஜே இதோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணோம்னா 1.707. ஸோ எக்ஸ் ஆஃப் 7ஓட வேல்யூ என்னது? 1.707 plus j 1.707. So finally we are going to write the final answer x of k. x of k is equal to x of 0, x of 1. அது values எல்லாமே நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். x of 0 ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்தது? It's 3. x of 1 ஓட வேல்யூ 1.707 minus j 1.707. x of 0 is 3. x of 1 is 1.707 minus j 1.707. x of 2 is minus j. x of 3 0.293 plus j 0.293. x of 4 is 1. x of 5 is 0.293 minus j 0.293. So 1.293 minus j 0.293. x of 6 is j and x of 7 is 1.707 plus j 1.707. So நமக்கு என்ன வரும்? plus j, 1.707 plus j 1.707. So final answer. இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 0 சீக்வென்ஸ் இந்த அப்படியே விட்டுருங்க.
இது ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த லாஸ்ட் வேல்யூ செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் லாஸ்ட் வேல்யூ செக் பண்ணோம்னா சேம் வேல்யூவாக இருக்கணும், சைன் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அதே போல் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் செக் பண்ணலாம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. சேம் கான்ஜுகேட் 0 மைனஸ் ஜே, இங்கே 0 ப்ளஸ் ஜே. அதே போல் இதையும் செக் பண்ணோம்னா சேம் வேல்யூ பட் சைன் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர்.